வெல்கம் பேக் டு ஆல். ஐ எம் நளினி ஃப்ரம் RSN DHIYA'S சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினி சென்டென்சஸ். தட் மீன்ஸ் குட்டி குட்டி சென்டென்சஸ் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்காக பார்த்துட்ருக்குறோம். இந்த பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி 5th டே பார்த்துட்ருக்குறோம். டெய்லி யூஸ் சென்டென்சஸில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ் பார்க்கலாம். அதான் மினி சென்டென்சஸ் அந்த மாதிரி சொன்னேன் நான். இப்போ எப்படின்னா, இப்போ முகம் சுளிக்காதே, புறக்கணிக்காதே அப்படின்னு சொல்கிறோம். துரத்தாதே, அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சும்மா சொன்னேன், ஏதாவது சொல்லிவிட்டு சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் தற்பெருமை பேசிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. தற்பெருமை அடிக்காதே அப்படின்னு சொல்கிறோம். தன்னைத்தானே பெருமையாக பேசுவாங்க. அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு துணிகளை பிழிஞ்சு காய போடுவோம் இல்லைங்களா, ட்ரையாக. அது துணியை பிழி அப்படின்னு ஏதாவது சொல்ல வந்ததை சொல்லாமல் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய வாக்கியங்கள் தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட், if you are not a subscriber to RSN DHIYA'S channel means please subscribe and give your valuable support to our channel. Now let's get started the class. First one, don't frown. Don't frown. முகம் சுளிக்காதே, முகம் சுளிக்காதே. Wring the clothes. Wring the clothes. துணிகளை பிழி. இதே ஸ்க்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிழிதலுக்கு. அது லெமன், ஆரஞ்சு, மொசம்பியா இந்த மாதிரிக்கு நம்ம ஸ்க்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது துணிகளை 2 கையால் வச்சு பிழிகிற இல்லைங்களா, அதுக்கு ரிங் த க்ளோத்ஸ் தான் சொல்லணும். சரிங்களா. அந்த லெமனெல்லாம் கட் பண்ணி ஒரே கையில் நம்ம இப்படி பிழிவோம் இல்லைங்களா, அது ஸ்க்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ட்விஸ்ட் பண்ணுறோம். க்ளோத்ஸை ட்விஸ்ட் பண்ண 2 கையால், அதுக்கு ரிங் அப்படி யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த சென்டென்ஸ் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன், பாருங்கள். திங்க் அபவுட் யூ. உன்னை பற்றி நினை. திங்க் அபவுட் யூ. உன்னை பற்றி நினை. டோன்ட் ஸ்டாண்ட் அவுட் வித் எல்டர்ஸ். டோன்ட் ஸ்டாண்ட் அவுட் வித் எல்டர்ஸ். பெரியவர்களிடம் எதிர்த்து நிற்காதே. தட் மீன்ஸ் அவங்கள எதிர்த்து பேசாதே, அப்போஸ் பண்ணாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பி ஏ ஸ்பெண்ட் த்ரஃப்ட். ஸ்பெண்ட்னா செலவு செய்கிறது. ஸ்பெண்ட் த்ரஃப்ட்னா அதாவது சிக்கனம் இல்லாமல் செலவு செய்வாங்க இல்லைங்களா, ஊதாரித்தனமாக இருக்கிறது. அதைத்தான் ஊதாரித்தனமாக இருக்காதே. டோன்ட் பி ஏ ஸ்பெண்ட் த்ரஃப்ட். ஊதாரித்தனமாக இருக்காதே. ஐ ஃபீல் ஹோம் சிக். இப்போ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க, மூட் அவுட்டாக இருப்பாங்க. ஏன் கேட்டால், எனக்கு வீட்டு ஞாபகம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு வீட்டு ஞாபகமாக இருக்குது. ஐ ஃபீல் ஹோம் சிக் அப்படி சொல்லலாம். இப்போது இதுலேயே ஏர் சிக் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அது ஏர் சிக் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஃபீல் நர்வஸ். ஐ ஃபீல் நர்வஸ். எனக்கு பதட்டமாக இருக்கிறது. எனக்கு பதட்டமாக இருக்கிறது. டோன்ட் இக்னோர். டோன்ட் இக்னோர். புறக்கணிக்காதே. புறக்கணிக்காதே. டோன்ட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். டோன்ட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். இந்த தவறை திரும்ப செய்யாதே. இந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதே. அதை மாதிரி சொல்லும்போது சொல்லலாம். டோன்ட் சேஸ். டோன்ட் சேஸ். துரத்தாதே. துரத்தாதே. டோன்ட் பிராக். டோன்ட் பிராக். தற்பெருமை அடிக்காதே. தட் மீன்ஸ் தற்பெருமை பேசாதே. ஜஸ்ட் கிடிங். ஏதாவது ஒன்று சொல்லும்போது, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்போம். இல்லை, சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜோக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் கிடிங் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் திங்க் ஸோ. டோன்ட் திங்க் ஸோ. அப்படி நினைக்காதே. டோன்ட் ரஷ். டோன்ட் ரஷ். அவசரப்படாதே. இட் மே பி ஆல்சோ. இட் மே பி ஆல்சோ. அப்படியும் இருக்கலாம். இட் மே பி இருக்கலாம். இட் மே பி ஆல்சோன்னு அப்படியும் இருக்கலாம். சே வித்தவுட் ஹெசிடேஷன். சே வித்தவுட் ஹெசிடேஷன். தயங்காமல் சொல். தயக்கப்படாமல் சொல். தயக்கமின்றி சொல். எப்படி வேணாலும் சொல்லலாம். டோன்ட் ரோம். அலையாதே. டோன்ட் ரோம். அலையாதே. வாக் ஆன் ஃபுட் பாத். வாக் ஆன் ஃபுட் பாத்.
நடைபாதையில் நட. He is a strange person. He is a strange person. அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். வித்தியாசமாக இருக்கிறாரே இவர் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ லைக் திஸ் கிளாஸ் மீன்ஸ் ப்ளீஸ் கிவ் யுவர் லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Give your comment on the comment box. Thank you for watching. Let us meet our next class.